இன்று 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பாக சொல்லப்படுகிறது? மேலும் சென்னையை பொறுத்தவரை வானிலை நிலவரம் என்னவாக உள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? வருகின்ற 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாகவும், இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில நகர்ந்து மே 24ஆம் தேதி காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும், இதனால் மே 24, 25 ஆகிய தேதிகள்ல தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பா வருகின்ற 24ஆம் தேதி காலை முதல் வடக்கு வங்கக்கடல்ல மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் கடுமையான காற்று வீசக்கூடும் என்பதால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும், மே 23 மற்றும் 24 ஆகிய தேதிகள்ல மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், தொடர்ச்சியாக கடலுக்கு சென்ற மீனவர்கள் மே 23ஆம் தேதிக்குள்ளாக கரையை திரும்புமாறு வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மழை நிலவரத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், குறிப்பா பல்வேறு மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தேனி, கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், அதேபோல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வருகின்ற 26ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த மட்டில் இன்று முதல் வருகின்ற 24ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை என்பது இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கனமழையை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.